கூடுற கூட்டம் வாக்கா மாறும் நினைக்கிறீங்களா? திரை கலைஞர்களுக்கு கூடக்கூடிய கூட்டம் வாக்காக மாறுமா? கூட்டத்தை நான் காட்டி நான் பெருமைப்பட வேண்டும் என்னவில்லை. நானும் 1996ஆம் ஆண்டு அரசியலுக்கு வரும்போது சூரிய வம்சம் மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்துவிட்டு நாட்டாமை என்று ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்து தான் நான் வந்தேன். நான் ரிட்டையர் ஆன பிறகு அரசியலுக்கு வரல. நானும் உச்ச நடிகராக இருக்கும்போது தான் அரசியலுக்கு வந்திருக்கேன். அது என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டங்கள் நான் நிறைய கூட்டங்கள் பார்த்துட்டேன். நிறைய பேருக்கு கூட்டம் வந்திருக்கு. ஒரு பிரபலம் என்றால் கூட்டம் வரத்தான் செய்யும். எல்லாம் ஒரு முழு தாளில் எழுதி வச்சுட்டு பார்த்து படிக்கிறவன், பார்த்து பரிச்சை எழுதுற மாணவன் நல்ல மாணவனா, படிச்சுட்டு தேர்வு எழுதுற மாணவன் நல்ல மாணவன். 3 பேருமே பார்த்து தானே படிக்கிறாங்க. நீ என்னப்பா மழை பெஞ்சா உங்களால பேச முடியுமா? ஏன்னா தாள் நனைஞ்சு நம்மளும் பதிலடி கொடுக்காம இருந்துட்டு இருக்கிறோம். அதாவது இப்போதான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். அவர் எங்களுக்கு அவருக்கு எந்த விதமான விரோதமும் கிடையாது. எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்லை. அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு கட்சி நடத்தி ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத ஒரு கட்சி இன்னைக்கு கூட்டம் வருகிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு தேவையில்லை என்பதை அவர்களுக்கு தெரியும். முதல்வர் அது வீக்கெண்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றத மாதிரி இன்னைக்கு வீக்கெண்டு தலைவர் ஆயிருக்காரு. ஒரு நாள்ல குறிப்பிடுறதுனால நிறைய பேர் ஒரே நேரம் கூட்டம் அதிகமாயிடுது. அதனால இன்னும் கொஞ்சம் முறைப்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். அவரது தாக்கம் இன்னும் கொஞ்ச நாள் போக போக தான் தெரியும். அரசியல் என்பது 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ் ரேஸ் கிடையாது. இது ஒரு மேரத்தான். இது ஒரு சலிப்புத்தன்மை இல்லாம தொடர்ந்து போராடுறத ஒரு அரசியல். அதுல அவர் சகோதரர் விஜய் பொறுத்த வரைக்கும் அடுத்த வர காலங்கள் அவருடைய செயல்பாடு வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். மக்கள் அதை வச்சு இடப்பட போறாங்க. ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே விஜய் சம்பந்தப்பட்ட அனைத்து கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டியது விஜய் தான். அதை விட்டு எங்களை மாதிரி ஆளுங்க கிட்டே அதை நீங்க தொடர்ந்து கேள்வி கேட்குறீங்க. முதல்ல எனக்கு பொறுத்த வரைக்கும் அது தவறான ஒரு விஷயம். நான் ஏற்கனவே 2 வாட்டி சொல்லிட்டேன், விஜயை பற்றியும் கூட்டணி பற்றி இனிமேல் என்கிட்ட பேசாதீங்க. நடிகர்களோ திரை நட்சத்திரங்கள் நடிகைகளாக இருந்தாலும் யார் வந்தாலும் அவர்களை பார்ப்பதற்கென்று ஒரு பெருங்கூட்டம் கூடும். அது கட்டுக்கோப்பான கூட்டமெல்லாம் கிடையாது. காட்டார் ஓல் கூடக்கூடிய கூட்டம். அது ஓட்டா மாறக்கூடிய வாய்ப்பு உறுதியாக கிடையாது. ஏற்கனவே சொன்ன அவர் தலைவர் ஒரு கூட்டணி உருவாக பல முறை சொல்லியிருக்காங்க. அதை பத்திலாம் எனக்கு தெரியாது. அவர் தலைவர் ஒரு கூட்டணி, அது மாதிரி சீமான் ஒரு கூட்டணி. MCR Pure Cotton Club, formals and casual shirts.